ராஜஸ்தான் மாநிலம் பிவாடி பகுதியில் மணமகனுக்கு அணிவிக்கப்பட்ட 14 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டு மாலையானது துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கியிருக்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது எவ்வளவு பேர் கொண்ட கும்பலால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். ராஜஸ்தான் மாநிலத்தில் மணமகனுக்கு அணிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு மாலை துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வட இந்திய திருமணங்களில் மணமகனுக்கு 100, 500, 2000 உள்ளிட்ட ரூபாய் நோட்டுகளால் செய்யப்பட்ட மாலையை அணிவிப்பது வழக்கம். அது மணமகனுக்கு செய்யக்கூடிய ஒரு அங்கீகாரமாகவும் கௌரவத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாகவும் இந்த ரூபாய் நோட்டு மாலைகள் அணிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில்தான் ராஜஸ்தான் மாநிலம் பிவாடி பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் மணமகனுக்கு 14.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டு மாலையை அவரது உறவினர் ஷாத் என்பவர் பரிசாக அணிவித்தார். இது போன்று உயர்ந்த எண்ணிக்கையிலான ரூபாய் நோட்டுகளை வாடகைக்கு விடுவதற்கென்றே பல நிறுவனங்கள் இருக்கின்றன. ஹரியானாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த ரூபாய் நோட்டு மாலைகளை வாடகைக்கு எடுத்து வந்து அவரது உறவினர் ஷாத் மணமகனுக்கு அணிவித்திருந்தார். அந்த நிகழ்வுக்கு பின்னர் அதனை திரும்பி கொடுப்பதற்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் நண்பருடன் எடுத்து சென்று கொண்டிருந்த போது இவருடைய வாகனத்தை வேண்டுமென்றே காரில் வந்த ஒரு வாகனம் இடித்து தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. அப்போது துப்பாக்கியை காட்டி மிரட்டி 14.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த ரூபாய் நோட்டு மாலையை அவர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றது ஒரு கும்பல். மேலும் இதற்கு அவர் ஆட்சேபம் தெரிவித்த போது அவருடைய தலையிலும் கூட தாக்கியதை தொடர்ந்து தலையிலே பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அந்த இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இடத்தை ஆய்வு செய்திருக்கின்றனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடியும் வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.